இந்த வீடியோல நம்ம இந்தியன் பைக் டிரைவ் 3D கேம்ல ஃபைனலி நம்ம கேம்ல இந்த அளவுக்கு நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளே மிரள வச்சிட்டாங்க மக்களே. சோ அப்படி என்னன்னா நமக்கு ஒரு தரமான மோட் ஃபைல் கொடுத்திருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தா ஒரு நியூ டிராக்டர், சோ அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா ஒரு வெறித்தனமான ரேம்ப் வந்து பார்த்தா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. சோ இந்த மூணுமே உங்களுக்கு கேம்ல எப்படி கொண்டு வரது அண்ட் வந்து பார்த்தா இத பத்தி நான் தெளிவா சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ போற எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. எல்லா சினிமாலயும் ஒரு தெருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா இல்ல வில்லா. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னையும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோங்க. மெயின் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்லைன் படிச்சோங்கப்பா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துலாம்பா. சரி கொடுத்துலாமா அப்படி இல்ல? சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். நான் ப்ராமிஸா சொல்றேங்க, நம்ம கேம்ல ஒரு தரமான மோட் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிட் கேம் ஸ்டுடியோ மிரட்டி விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நம்ம கேம்ல கொண்டு வருவாங்களா அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட் நம்மளுக்கு தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு கொடுத்த மோட் ஃபைல்ல உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறத இப்ப நான் வீடியோவா போறேன், நீங்களே பாருங்களேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோமை விட்டு வெளியே வந்தவனே ஒரு ட்ரீஸ் ஹவுஸ் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா பார்த்திருப்பீங்க ரியல் லைஃப்ல. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம்ல ஒரு தரமான ட்ரீ ஹோம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சோ உள்ள என்ட்ரி ஆகும்போது அது ஒரு தனி வைப், அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே இறங்கலாம். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து நம்ம கேம்ல நம்ம அதாவது என்ன சொல்றதுன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் இருக்குல ஹோம், சோ அதை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு மாடி படிக்கட்டு அது இதுன்னு நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைடு கூடி நம்ம ஏறி மேல போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து லைட் அது இதுன்னு போட்டு நிறைய டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் முக்கியமா நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன்ல மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடி எடுத்திருக்காங்க. அது ஜெயில் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. சோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே எல்லாமே டோட்டலாவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கான வீடியோல நான் போட்டிருப்பேன். ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்கு வாயால தெளிவா சொல்லிட்டு இருக்க முடியாது. சோ இதை உங்களுக்கு கேம்ல எப்படி கொண்டு வருது அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிருட்டா. சோ நம்மளுடைய இந்த வீடியோ இருக்கு பாத்தீங்களா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அதாவது நியூ மோட் ஃபைல் லிங்க் அப்படின்னு நான் வந்து கொடுத்திருப்பேன். சோ அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு டைரக்டா கேமுக்குள்ள போங்க, ப்ளே கொடுத்து சோ உள்ள போனதுக்கு அப்புறம் ஃபோன் காலை ஓபன் பண்ணிட்டு சர்ச் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை டச் பண்ணி பேஸ்ட்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. சோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் லோட் ஆகும் மக்களே. சோ லோட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. சோ அப்படியே லைட்டா பேக் வாங்க, கேம் விட்டு ஃபுல்லா பேக் வராம லைட்டா பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளே கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களை வீட்டுக்குள்ள இறக்கி விடுவாங்க. சோ அப்படியே வந்து வீட்டை பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். சோ வீட்டுக்கு நேரா ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்கூல் இருந்த இடத்துல இந்த ட்ரீ ஹவுஸ் இந்த மோட் ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த ட்ரீ ஹவுஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கிரீன் கலர் கல்டின போட்டுருங்க. அண்ட் வந்து அப்படியே அங்க இருந்து நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா அங்கேயே ஒரு தரமான இதெல்லாம் செஞ்சு, அதாவது என்ன சொல்றது, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அதை பத்தி நான் சொல்றதுக்கு எனக்கு தேவையில்லை. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேம்ல ஒரு மெகா ரேம்ப் வந்து தரமா ரெடி பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ள இந்த மெகா ரேம்ப் வந்து நம்ம கேம்ல ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேம்ல ஒரு நியூ டிராக்டர் கொண்டு வர போறாங்க, கன்ஃபார்ம் ஆகி போச்சு. சோ இதுக்கான சேட் கோட் இந்த ஜூலை மந்த் அப்டேட்ல கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சோ இப்போதான் ஜூலை மந்த் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் வந்து எண்டிங்லயோ இல்ல நடுவுலயோ கொடுக்கலாம் நம்மளுக்கு. சோ அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் மக்களே. சோ உங்களுக்கு இந்த வீடியோல இந்த ஃபைல் மோட் எப்படி ஆக்டிவேட் பண்றது, அதுக்கப்புறம் இந்த நியூ மெகா ரேம்ப் எப்படி வரப்போகுது, அதுக்கப்புறம் டிராக்டரோட சேட் கோட் என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்லிப்பேன் நினைக்கிறேன். சோ அவ்வளவுதான் இத இருந்து அப்படியே முடிச்சுக்கிறேன். நான் முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை கண்டி இவ்வளவு தூரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீர்கள், அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. சொன்னதோட அப்படியே முடிச்சுக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எனக்கு ஒரு லைக் கொடுத்தலாம்பா. சோ அப்படியே சோ பாய் யுஎஃப்ஜி, நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம்.